மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் மிக அதீதமாக இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் வீற்றிருக்கிறாருங்க. குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அவருடன் இணைந்து 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர்களுடன் 15ஆம் தேதி முதல் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இணைகிறாருங்க. 3 கிரகநிலைகள் இணைந்து 6ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது வித்யாகாரகரான புதன் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். குரு பகவான் ராசியின் அதிபதிக்கும் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அதே சமயம் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். 3 தன்மைகளையும் கொண்ட கிரகநிலைகள் ஒரே இடத்தில் இணைந்திருப்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற்றுத்தராது. ஆனால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு உறுதியாகவே சற்று சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் குருவுடன் இணைகிறாருங்க. குரு 6ல் தனித்து இருப்பதை காட்டிலும் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் எதிர்பாராத சில அதிரடியான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் அகலக்கால் வைப்பதை உறுதியாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் குரு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் இருக்கும்போது சனி ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்திலும் அஷ்டமத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். ராசியின் உச்ச அதிபதி அஷ்டமத்தில் கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறார். சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. எனவே இது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. அதே சமயம் புதிதாக தொழில் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல், கிளையை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களுடைய அனைத்து வகையான வசதிகளையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து வகையான வளங்களும் இருந்தால் நிச்சயமாக அதை செய்யுங்கள். அதே சமயம் கடன் வாங்க வேண்டாம் என்றும் சொல்லவில்லை. உங்களுடைய வீட்டு தேவைக்காக வீட்டு கடன், அது புதிதாக நிலத்தில் முதலீடு செய்வதற்காக நிலம் வாங்கக்கூடிய கடன், தொழிலை விரிவுபடுத்துவதற்காக அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது போன்றவை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம். அதிக முதலீடு செய்யாமல் அளவுக்கு மீறிய ஆசை கொள்ளாமல் செயல்பட்டாலே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏனென்றால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அந்த வகையில் உதாரணமாக நீங்கள் ஒரு சிறிதாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபத்தை ஈட்டு வருகிறீர்கள் என்று வைத்து கொண்டால் அந்த விஷயம் உங்களுடைய திறமைக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக தான் நிச்சயமாக அமையும். தங்களிடம் இருக்கக்கூடிய உண்மையை வைத்து செயல்படும் போது பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. லாபம் வருகிறது என்று உடனடியாக மற்றவர்களிடம் கடன் வாங்குதல், அது மட்டுமல்லாது அதிக வட்டிக்கு கடன் வாங்கி முதலீடு செய்து உடனடியாகவே லாபத்தை எடுத்து விடலாம் என்று அதிக ஆசைப்பட்டு அகலக்கால் வைப்பதை உறுதியாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அதனால் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 1க்கு 2, 2க்கு 4 என்று சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடிய திட்டங்களை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் 7.5 சனி முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான
சனி பகவானுக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு 6ல் இருக்கிறார். அஷ்டமத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் இது போன்ற விஷயங்களில் மட்டும் மிக மிக எச்சரிக்கை அதிகமாக தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நல்ல மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் யோகஸ்தானத்தை சூரியன், குரு மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய வயது எதுவோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நிச்சயமாக வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் குரோத் என்பது நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் தற்போது சிறு வயதில் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தற்போது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. தொழில் ரீதியான முயற்சியில் இருப்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அதிக அனுபவம் பெற்று பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கும் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக அமையும். உங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் அந்த வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உணவு பழக்க வழக்கத்திலும் அதிக கவனத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு அதிலும் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. இந்த வேலை உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவிற்கு சில வெற்றி வாய்ப்புகளையும் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவையும் சிறப்பாக கைகூடும். பல்வேறு வகையில் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது திடீரென கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தில் முடிவெடுக்கும் ஆற்றல், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஆக்சிலேஷன், அதாவது தொடர்ந்து அலைபாய்ந்து கொண்டிருந்த மனநிலையில் இருந்து மாற்றத்தை சந்தித்து உறுதியாகவே சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.